கோல்ட ரொம்ப ஹை பிரைஸ்ல வாங்கினாலும் மாட்டிக்குவேன், ஆமா. இல்ல ஒரு கம்பெனியை ஹை பிரைஸ்ல வாங்கினாலும் மாட்டிக்குவேன். அப்போ கரெக்டான விலையை தேர்ந்தெடுக்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஆமா, ஆமா. அந்த ப்ராசஸ் தான் டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஓகே, ஓகே. அப்போ இது ரெண்டும் அடிப்படையான ஒரு விஷயம். நான் கரெக்டான பொருளை தேர்ந்தெடுக்க தெரியணும், அதை கரெக்டான விலையில வாங்க தெரியணும். இது ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல், இது கொடுத்துடுது. பட் இதை தாண்டின ஒரு விஷயம், மூணாவது ஒரு ஃபேக்டர் இருக்கு இல்லையா, இதுதான் இந்த பிஹேவியரல் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ம். இந்த ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் என்ன பண்ணும்னா உங்களைய நாலேஜபிள் பர்சனா மாற்றும், அவ்வளவுதான். ஓகே, ஓகே, ஓகே. உங்களை அறிவாலய மாற்றும் ஒரு ஃபீல்ட்ல. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10th பையன் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட ஒரு புக்கை கொடுத்து ஒரு 2 மாசம் அவனை படிக்க வச்சு அவனை எக்ஸாம்ல 100% மார்க் வாங்க வைக்க முடியுமானா வாங்க வச்சிடலாம். ம், சரி. அந்த புக்கை அவனை ஃபுல்லா கரைச்சு குடிச்சு படிக்க வச்சு எழுதிடலாம். பட் இப்போ என்னன்னா அவன் அறிவாளி, ம், ம். அவன் புத்திசாலியானா அது கொஸ்டின் தான். ஓகே. ஓகே, இந்த புக்ல எந்த கேள்வி கேட்டாலும் அவனுக்கு தெரியும், தெரியும் தெரியும். தெரியும். ஆனா அந்த புக்ல அவன் படிச்ச விஷயத்துல ரியல் லைஃப்ல யூஸ் பண்ற அளவுக்கு அவன் இருக்கானா அப்படிங்கிறது வந்து கேள்வி. ஸோ இங்க புத்திசாலிங்கிறது வேற, அறிவாளிங்கிறது வேற.